ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை ரசம் வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. நான் வந்து கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. காலையில் ரசம் வைக்கிறோன்னா நம்ம நைட்டு ஊற வச்சாதான் நல்லாயிருக்கும். ஊற வைக்கும் போதே ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியெல்லாம் மறுபடியும் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நல்லா ஊறினதுனால ஒரு 3 விசிலில் வந்து நல்லா வெந்துடும். குக்கரில் வெந்துடுச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணியை தான் இப்போ நம்ம வடித்து ரசம் வைக்க போகிறோம். கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரசம் வந்து வைக்கிற கிண்ணத்தில் போட்டுக்கலாம். அதை இப்போ நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, நான் வந்து மத்திலே நல்லா மசிச்சுக்கிட்டேன். ஏன்னா கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்திருந்தது, அதனால் நல்லா மத்தில் மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சாச்சு பாருங்கள், நைஸாக இருக்குது. இந்த மாதிரி மசிச்சு போடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மசிச்சு போட்டுக்கிட்டோம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் தண்ணியில் நல்லா அலசிட்டு தான் போடுவேன். சாம்பாருக்கு ஊற்றினாலும் ரசத்துக்கு ஊற்றினாலுமே வந்து புளியில் வந்து கல்லெல்லாம் இருக்கும், மண் இருக்குன்றதுக்காக கொஞ்சம் அலசிடுவேன். அதுக்கப்புறம் தான் ஊற வைப்பேன். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி அந்த ரசத்துக்கு கரைச்சிக்கலாம். மீதி 2 தக்காளி வந்து வதக்கிறதுக்காக வச்சுக்கலாம். ஒரு தக்காளி போட்டாச்சு. கொண்டக்கடலை வேகும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ தான் டேஸ்ட் இருக்குன்னு. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். நம்ம கொண்டக்கடலை வேக வச்சுருக்க தண்ணியை சேர்க்க போகிறோம், அதனால் தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்க கரைசலோட இந்த கொண்டக்கடலை தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வடிச்சுக்கிட்டோம். தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இந்த ரசம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியோட சத்தும் போகாது. அந்த தண்ணியில் வந்து நல்லா சத்து எல்லாம் போயிடும் இல்லைங்களா. அதனால் அந்த எப்போவுமே நீங்கள் கொண்டக்கடலை வேகும்போது தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக வச்சுட்டு இந்த மாதிரி ரசம் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளு ரசம் மாதிரி இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதிலவே, இல்லை கொதிக்கும் போது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து எப்போது ரசப்பொடி வந்து கடையில் வாங்கினது நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் அரைச்ச ரசப்பொடி தான். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் சீரகம், வெந்தயம் ஒரு 4 போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது ரசம் நல்லாயிருக்கும் வாசனையாக. எப்போவுமே பருப்பு ரசத்துக்கு இந்த மாதிரி கொள்ளு ரசம், கொண்டக்கடலை ரசத்துக்கெலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா தட்டிக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துருந்தேன். நல்லா மத்துலேயோ இல்லை இடிக்கல்லையோ தட்டிக்கோங்க. நம்ம நிறைய அரைக்கிறோன்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போயும் பூண்டு தட்டி போடுறத விட இந்த மாதிரி வதக்கி ரசம் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே ரசம் வச்சா பூண்டை வந்து இந்த மாதிரி தான் வதக்கி வைப்பேன். காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டுக்கோங்க. அதுலேயே மறுபடியும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி வந்து அதில் போட்டு 2 ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்ற ரசப்பொடியோட ரெசிப்பியை வந்து என்னோடய வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ரொம்ப கருக விடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோடு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் குறைச்சி தான் அதில் போட்டிருக்கேன் ரசத்தில். இதில் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் லேசாக தோல்லாம் சுருங்கின உடனே தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளியை. மிளகாத்தூள் ஒரு சும்மா கொஞ்சமாங்க, ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாவோடு இருக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அது கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் ரசம். அதுக்காக தான் நல்லா வேக வைக்கிறது. ஒரு 2-3 நிமிஷம் அவ்வளோதாங்க. நம்ம ஏன்னா தண்ணி கம்மியாக தான் ஊற்றியிருக்கோம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. இப்போது வந்து நல்லா அந்த கரண்டிலே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த ரசத்தோட கரைச்சல்லாம் வந்து இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு கொதி விடுங்க. ரசம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து பருப்பு ரசமாக இருந்தாலும் வெறு ரசமாக இருந்தாலும் வந்து அந்த நுரை வரும்போதே நம்ம எடுத்துடணும்.
இப்போ வந்து நான் வந்து போட்டது ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி கல்யாண பந்தியில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையெல்லாம் வந்து தூவி ரசத்தை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க. சூப்பரான ஒரு சுவையான கொண்டக்கடலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.